மமிதா பைஜோட ஸ்டேட்மெண்ட் வந்து பொலிட்டிக்கலாவே ரொம்ப திரும்பிருச்சு சார். அதாவது ரிசல்ட்ட பொறுத்துட்டு தான் விஜய் நடிப்பாரா இல்லையா அப்படின்ற மாரி என்கிட்ட விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சார் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு? நீங்களுமே சொல்லியிருந்தீங்க ரிசல்ட்ட பொறுத்து தான் விஜய் முடிவெடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிலைப்பாடுல தான் விஜய் இருக்கிறாரா? இல்ல நிச்சயமா. ஏன்னா விஜயை பொறுத்தவரைக்கும் அந்த முடிவை, அதாவது ஜனநாயகம் தான் கடைசி படம் அப்படிங்கிற முடிவை எடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு நம்ம மேல வந்து ஒரு நம்பிக்கை வரணும். பாருங்க, ஒரு 200 கோடி சம்பளம் வாங்குற ஒரு நடிகர், அந்த ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ஒரு நடிகர் அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு நமக்காக வராரே அப்படின்னு மக்கள் நினைத்து தனக்கு வாக்களிக்கணும். அதன் மூலமாக நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு விஜய் வந்து நினைச்சாரு. ஆனா அரசியல் களம் வந்து அந்த மாதிரி இல்லை. அதுதான் உண்மை. பட் அதே நேரம் தேர்தல் முடிவு எப்படி இருக்குங்கிறது அவருக்கு தெரியாது. அதனால ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம், 2026 தேர்தலில் விஜய் நினைத்த வெற்றியும் அந்த ரிசல்ட்டும் கிடைக்கல அப்படின்னா, அப்ப 2031 தேர்தல் வரை விஜய் என்ன பண்ணுவார்? டெய்லி பனையூர்ல போய் உட்காந்துக்கிட்டு ட்விட்டர்ல 4 வரி அறிக்கை விட்டுக்கிட்டே டாக்டர் ராம்தாஸ் மாதிரி காலத்தை ஓட்ட முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போ நீங்க ஒரு ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா, நீங்க 5 வருஷத்துக்கு எப்படி பாலிடிக்ஸ் பண்ண முடியும்? அப்போ ஒரு பக்கம் சினிமாவில் நடித்து கொண்டே அந்த படங்களில் நீங்க அரசியல் படங்களை கூட கொடுக்கலாம். அதுதான் சரியான முடிவாக இருக்க முடியும். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் ஜனநாயகன் தான் கடைசி படங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. சேம் டைம் என்னன்னா, மமிதா பைஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு கேள்வி கேட்குது அப்படிங்கும்போது இவர் அப்படியே ஒரு ஆஃப் வேல வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். அதனால அதை வச்சு இவர் முடிவை மாற்றி விட்டார், அடுத்து வந்து படம் நடிக்க போறார், லியோ 2ல நடிக்கிறார், மாஸ்டர் 2ல நடிக்கிறார் அப்படிங்கிறதுலாம் வதந்தி தான். இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்படி சொன்னதை வைத்து விஜய்க்கே 2026 தேர்தலில் நம்பிக்கை இல்லை, அவருடைய அரசியலில் அவருக்கே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மற்ற கட்சிகள் வந்து அதை ட்ரால் பண்ணுறாங்க. பட் அதை வந்து இன்றைக்கு அதை வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மமிதா பைஜுவே விஜய் ரசிகர்கள் விமர்சிக்கிறாங்க சார். இப்படி சொல்லிட்டீங்க, ஒரு 4 ரூம்குள்ள சொன்ன விஷயத்தை இப்படி பொதுப்படியா வெளியே சொல்லிட்டீங்க, இது எவ்வளவு பெரிய இதா இருக்கு அப்படின்னு விஜய் ரசிகர்கள் விமர்சிக்கிறாங்க. ஆமா, என்ன காரணம்னா, இப்போ மமிதா சொன்ன அந்த விஷயத்தை வைத்து மற்ற கட்சிகள் எல்லாம் விஜயை வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சோன்னா இப்போ இவர்களுக்கு வந்து மமிதா மேல கோபம் வந்துருச்சு. இப்போ நீ இந்த மாதிரி வெளியில சொன்னதுனால தானே எங்க தளபதியை போட்டு எல்லாரும் வறுத்தெடுக்கிறாங்க அப்படின்ட்டு இவர்களுடைய கோபம் மமிதா மேல திரும்பிடுச்சு. பட் இதெல்லாம் அவசியம் இல்லை. எப்பயுமே ஒரு படப்பிடிப்பு அப்படின்னா எந்நேரமும் கேமரா முன்னாலே மூஞ்ச காட்டிட்டு நிற்பாங்க. ஒரு ஷார்ட் கேப்ல ஒரு பிரேக்ல கேஷுவலா பேசத்தான் செய்வாங்க. பல பேர் என்ன பண்ணுவாங்க, விஜய் போன்ற ஒரு நடிகரோட பேசுறதை வெளியில சொல்ல மாட்டாங்க. இப்போ மமிதா பைஜு ஒரு சின்ன பொண்ணு, ஒரு பெரிய அனுபவம்லாம் இல்லாத ஒரு நடிகை, அவங்க வந்து எந்த புரிதலும் இல்லாமல் ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் கோளாறு.